இல்ல பிளஸ் அண்ட் மைனஸ் என்னால சொல்ல முடியாது. பிகாஸ் எல்லாருமே அரசியலுக்கு வரணும்னு தான் நான் சொல்றேன். விஜய் அரசியல் வந்திருக்கு, சந்தோஷம் தான், மகிழ்ச்சி. அதை பத்தி ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. என்ன புதுசா சொல்ல போறாங்கன்னு எதிர்பார்ப்பு வந்து அரசியல் களத்தில் வந்த பிறகுதான் தெரியும். பாலிசிஸ், மேனிபெஸ்டோஸ் என்ன பண்ண போறாங்க, அதை வந்து அவங்களால செயல்படுத்த முடியுமா, மக்கள் எப்படி அதை செயல்படுத்த முடியும் என்று நம்புவார்களா மாட்டார்களா, இதெல்லாம் வந்து களத்துக்கு வந்த பிறகுதான் தெரியும். இப்ப புரட்சி தலைவர் மக்கள் தலைவர் வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்க தொடர்ந்து வந்து எம்எல்சியா இருந்து அந்த கட்சிக்காக வந்து உதயசூரியனை பற்றி பேசி படத்துல வந்து அந்த கட்சிக்காகவே வந்து படத்துல பல காட்சிகள் வச்சு அப்புறம் எலெக்ஷன் நின்று ஜெயிச்சு சட்டமன்ற உறுப்பினர் ஆகி சிறுசேமிப்பு சேர்மன் ஆகி பல கோணங்கள்ல வந்து அரசியல் வாழ்க்கையில வந்து கலந்து கொண்டுகிட்டார். சோ திடீர்னு வந்து அரசியல் வரல அவர். அப்புறம் பை எலெக்ஷன் போய் நின்னார் தைரியமா. மாயத்தேவர் வந்து திண்டுக்கல் எலெக்ஷன்ல ஜெயிக்க வச்சார். சோ அப்படி இருக்கும்போது அவருடைய டிராவல் வேற. சோ எவ்ரிபடி இஸ் நாட் எம்ஜிஆர். அதனால என்ன பண்ண போறாங்கன்னு தெரியாம அதை பத்தி கருத்து சொல்ல என்னால முடியாது.